So guys, welcome back to another important update video. So first of all பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ESPNலேருந்து. ஸோ ESPN பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து WWE எந்த ஒரு ஈவெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பண்ணுறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரெசல் பலூசா வந்து நம்ம ESPN வந்து ரேட் வந்து பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு கிரேடிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ ESPNல தான் வந்து WWE பேப்பர்வியூ வந்து வருது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா WWE பேப்பர்வியூ வந்து நம்ம ESPN வந்து ஒரு மொக்க ரேட்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரோல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க WWE. ஸோ WWE பேப்பர்வியூ தான் வந்து ESPNல வந்து வருது. ஸோ ESPN தான் வந்து காட்டுறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து ESPN வந்து அவ்வளோ மொக்கையாக வந்து இங்கே வந்து ரேட்டிங் வந்து தராங்க WWE பேப்பர்வியூக்கு. ஸோ அவ்வளோ மொக்கையாக வந்து WWE ப்ராடக்ட் வந்து ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து ESPN கிட்ட வந்து போயிருக்காங்க. அண்ட் ESPN கிட்ட வந்து என்ன வந்து டிமாண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து WWE ஈவெண்ட்ஸ் வந்து ரேட் பண்ணுறது வந்து நிறுத்திடுங்கன்னு, ஸோ ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு வந்து நம்ம WWE வந்து கேட்டிருக்காங்க ESPN கிட்ட. ஸோ அதனால தான் வந்து இப்போலாம் வந்து ESPNோட ரேட்டிங் வந்து வரதில்லை WWE ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்ஸுக்கு. ஸோ இதுதான் வந்து ரீசனு எதுக்காக வந்து ESPN வந்து இப்போலாம் வந்து ரேட் பண்ணுறது இல்லை WWE ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்ஸை. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து டேஸ்ட் அண்ட் அடிக்ஷன் வந்து ஆயிடுச்சு. எதுக்கான அடிக்ஷன் வந்து ஆயிருக்குன்னா, எனக்கு வந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டோட ஸ்பாட்டோட அடிக்ஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நான் வந்து இந்த வாட்டி வந்து நடக்க போகிற ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட்டில் வந்து நான் வந்து இல்லைன்னா நான் வந்து அதை வந்து ஃபெயிலியராக வந்து கன்சிடர் வந்து பண்ணுவேன். ஸோ நான் வந்து இந்த வாட்டி வந்து லாஸ் வேகஸில் வந்து மெயின் ஈவெண்ட் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை வந்து ஒரு ஃபெயிலியராக வந்து கன்சிடர் வந்து பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து டேஸ்ட் அண்ட் அடிக்ஷன் வந்து ஆயிடுச்சு ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்டுக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்டோட ஒரு அடிக்ஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கோடி ரோட்ஸை. ஸோ பாலிடிக்ஸ் பவர் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்டில் வந்து வந்துடுறாரு. ஸோ நம்ம தான் வந்து தேவையில்லாமல் வந்து WWE வந்து இங்கே வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து அடிக்கடி வந்து இவ்வளோ மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்ஸில் வந்து போடுறாங்கன்னு. ஆனால் பெரிய பாலிட்டிஷியனே வந்து நம்ம கோடி ரோட்ஸ் தான். ஸோ கோடி ரோட்ஸுக்கு வந்து அடிக்ஷன் வந்து ஆயிருக்கு மெயின் ஈவெண்ட் ஸ்பாட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இந்த வாட்டி கூட வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து மோஸ்ட் லைக்லி இருக்க போகிறாரு அகேன்ஸ்ட் நம்ம ராண்டி ஆர்டன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோடி ரோட்ஸோட இந்த அடிக்ஷன் வந்து கரெக்டாக தப்பாக நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸை பற்றி. ஸோ செத் ராலன்ஸோட ரெசல்மேனியா 42 அப்போனண்ட் வந்து யாராக வந்து இருக்க போகிறாங்க? ஏன்னா நம்ம பிராக் லெஸ்னரோட அப்போனண்ட் வந்து மோஸ்ட் லைக்லி நம்ம ஓபா ஃபெமியா வந்து இருக்க போகிறாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் வெர்சஸ் நம்ம செத் ராலன்ஸ்க்கான மேட்சும் வந்து இப்போதைக்கு வந்து நடக்கிற மாதிரி வந்து இல்லை. அண்ட் லோகன் பால் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்சும் வந்து நடக்கிற மாதிரி வந்து இல்லை. ஏன்னா நம்ம லோகன் பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டன் தியரி கூட வந்து டீம் அப் பண்ணி ஊசோஸ் அகேன்ஸ்ட் வந்து போக போகிறாரு ரெசல்மேனியா 42. இதான் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து நடக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ செத் ராலன்ஸ் வந்து யார் தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க? ஸோ அதை பற்றி வந்து இப்போ வந்து என்ன ரூமர்ஸ் வந்து வந்திருக்குன்னா, நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து நம்ம ப்ரவுன் பிரேக்கர் தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு ரெசல்மேனியா 42. ஸோ ரெசல்மேனியா 42க்கு முன்னாடி வந்து ப்ரவுன் பிரேக்கர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரவுன் பிரேக்கர் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியாக்காக வந்து செட் ஆகிடும்னு வந்து ஒரு ரூமர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரூமர் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு ரூமர் என்னன்னா, நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். அண்ட் அந்த ஓப்பன் சேலஞ்சை வந்து நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து அக்செப்ட் வந்து பண்ணலாம். அண்ட் கிறிஸ் ஜெரிகோ வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமர் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ் ஜெரிகோவோட டீசர்ஸ் கூட வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரோமன் ரெய்ன்ஸுக்கு அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து ப்ரோமோ வந்து கட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் மேட் த லிஸ்ட்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து இன்னொரு டீஸ் கூட வந்து கொடுத்துருந்தாரு. அவர் வந்து லேர்னிங் ட்ரீ வந்து ரிஃபர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து சமோன் லேர்னிங் ட்ரீன்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் லேர்னிங் ட்ரீ வந்து நம்ம கிறிஸ் ஜெரிகோவோட AEWவோட கிமிக்கோட பேர். ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஜெரிகோவோட 2 டீசர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம சிஎம் பங்க் வந்து இதை வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கிறிஸ் ஜெரிகோ வந்து மேபி ரெசல்மேனியாவில் வந்து வரலான்னு. ஸோ மோஸ்ட் லைக்லி நம்ம கிறிஸ் ஜெரிகோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கிறிஸ் ஜெரிகோ வெர்சஸ் நம்ம செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் கூட வந்து நடக்கலாம் ரெசல்மேனியா 42. நம்ம ப்ரவுன் பிரேக்கர் வந்து வர முடியலன்னா, இல்லைன்னா நம்ம ப்ரவுன் பிரேக்கர் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் தான் வந்து நடக்கும் மோஸ்ட் லைக்லி. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னரை பற்றி. ஸோ செல்ஃப் மேட் ப்ரோ ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹெமன் வந்து என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒரு மேட்ச் கூட வந்து தோக்கவே வந்து கூடாதா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹெமன் வந்து டிமாண்ட் வந்து பண்ணியிருக்காங்க WWE கிட்ட. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி வந்து ரெசல்மேனியாவில் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமிக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்காக வந்து இன்டர்நெட்டில் வந்து எல்லாரும் வந்து சண்டை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓபா ஃபெமி வந்து ஒரு ஃபியூச்சர் டேலண்ட். ஸோ ஓபா ஃபெமி வந்து இங்கே வந்து ஜெயிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும், பிராக் லெஸ்னர் வந்து
தோத்தா வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்லாம் வந்து வைரலாக வந்து போயின்னு இருக்குது. ஆனால் இதை பற்றி வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா ப்ராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஐடியா வந்து பிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே வந்து பண்ணாங்கன்னா தரமாக வந்து இருக்கும். ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு மேட்ச் கூட வந்து தோக்காமல் இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ராக் லெஸ்னரோட கிமிக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தன்னோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் அவர் வந்து தோத்தாருன்னா அந்த சூப்பர் ஸ்டார் வந்து தரமாக வந்து ஓவர் வந்து பண்ணலாம் நம்ம ப்ராக் லெஸ்னர். அண்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து ஓபா ஃபெமி கூட வந்து ரெசல்மேனியாவில் வந்து பீட் பண்ணால் அவ்வளோ வந்து எதுவும் வந்து பெருசாக வந்து மாறிடாது. நம்ம ஓபா ஃபெமி வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஆல்ரெடி வந்து வந்துருவார். ப்ராக் லெஸ்னர் கூட வந்து மேட்ச் பண்ணாலே அவர் வந்து வந்துருவார். ஸோ ஓபா ஃபெமி வந்து ஜெயிக்கணும்னு கூட வந்து அவசியம் இல்லை. ஒரு மேட்ச் பண்ணாலே வந்து அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து வந்துருவார். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் 10 ஃபைனல் அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்லமேனியாவில் வந்து ஜெயிக்க போகிறான்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பிடபிள்யூ இன்சைடரோட சோர்ஸ் நம்ம ஆண்ட்ரூ பெடலா பார்த்தீங்கன்னா டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஐ காட் அ ஃபீலிங் வி குட் எண்ட் ரெஸ்லமேனியா திஸ் இயர் வித் வி த ஒன்ஸ் அண்ட் பிளட்டோட எமோஜியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வி த ஒன்ஸ் அண்ட் 3 பிளட்டோட சிம்பிளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் லைக்லி ஒரு ஸ்பாய்லராக வந்து இருக்கலாம். ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டபிள்யூடபிள்யூட சோர்சஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரிப்டிக்காக வந்து ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 42 வந்து வி த ஒன்ஸ் வந்து ஆகலான்னு. ஸோ மோஸ்ட் லைக்லி நம்ம பிளட் லைன் வந்து மறுபடியும் வந்து ரூல் பண்ண போகிறாங்களா, ஏன்னா 3 வி த ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பக்கத்தில் வந்து பிளட்டையும் வந்து போட்டிருக்காங்க. மேபி ரெசல்மேனியா 42ஓட எண்டிங் வந்து இப்படி வந்து இருக்கலாம். நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து வேர்ல்ட் ஹெவிவே சாம்பியன்ஷிப் வந்து இருக்கு. அண்ட் நம்ம ஜிமி கிட்ட வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து இருக்கு. அண்ட் 3 பேரும் வந்து அந்த டைட்டில் வந்து தூக்கி காட்டுறாங்க. வி த ஒன்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எண்டிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? ஸோ இது வந்து நடந்தால் நல்லா இருக்குமா? நம்ம ஓஜி பிளட் லைன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.